ஒவ்வொரு நாட்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழை ரொம்ப தீவிரமா தாங்க இருக்க போது. எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை இதுவரைக்கும் சரிவர மழை பெய்யாம இருக்கிறதோ, அந்த பகுதிகளுக்கும் பலத்த மழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நமக்கு மழை பொறுத்தவரை நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கைகளும் பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப வரக்கூடிய நாட்கள் பொறுத்தவரைக்கும் கடலோர மாவட்டங்கள், டெல்டா, தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகள்ல மழை அதிகரிக்கும். அதுல பகுதியாக சில இடங்கள்ல மிதமான மழையும், சில இடங்கள்ல கனமழையும் நமக்கு வந்து தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால மழை பெய்யாம போகிறது கிடையாது. மழை கண்டிப்பாக வரும். அதுல பகுதியாக விட்டு, விட்டு நமக்கு மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது நிச்சயம் அதிகரிக்கும். முதலாவதாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை உறுதியாக இருக்கும். பெரும்பாலும் இரவு, நள்ளிரவு நேரங்கள்ல நீங்க மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. அதுல ஒரு சில இடங்கள்ல நமக்கு இதுவரைக்கும் சரிவர மழை இல்லாமலே இருந்தாலுமே கூட, அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்குள்ள பரவலாக வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் நமக்கு மழை தீவிரமடையும். விட்டு, விட்டு நமக்கு மழை பகுதியாக இருந்தாலும், விரைவில் அனைத்து பகுதிகளுக்கும் பலத்த மழைங்கிறது தீவிரமடையும். டெல்டா மாவட்டங்கள்ல நமக்கு பரவலாக நமக்கு மழை பதிவாகிட்டு வருது. அதுல குறிப்பாக இந்த பெரம்பலூர் போன்ற பகுதிகள், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி போன்ற மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். பகுதியாக டெல்டா மாவட்டங்கள்ல கனமழை பதிவாகிட்டு இருக்கு. விரைவில் அனைத்து இடங்களுக்கும் நிச்சயம் நமக்கு மழையானது பதிவாகிரும். தென் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு மழை எதிர்பார்க்கலாம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற பகுதிகளிலும் அநேக இடங்கள்ல நம்ம கனமழையானது எதிர்பார்க்க முடியும். ஏன்னா, இந்த மாத இறுதி வரைக்குமே நல்ல ஒரு தீவிர மழை இருக்கு. நாட்கள் போக, போக நமக்கு மழை அதிகரிக்குமே தவிர, மழை கண்டிப்பாக குறையாது. அதனால ஆகஸ்ட் மாதங்கள் முழுவதுமாகவே நல்ல ஒரு சிறப்பான மழை கிடைக்கும். படிப்படியாக அனைத்து மாவட்டத்திற்கும் மழை முன்னேறும். ஆகஸ்ட் 2வது மற்றும் 3வது வாரங்களிலும் முதல் மிக கனமழையினுடைய தீவிரமும் கண்டிப்பாக நம்ப எதிர்பார்க்க முடியும். உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு போன்ற பகுதிகளிலும் விட்டு, விட்டு நமக்கு மழை தீவிரம் இருக்கும். ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக இருந்தாலும், சில இடங்கள்ல கனமழையும் நிச்சயமாக பதிவாகிரும். ஆகவே எல்லா இடங்களுக்குமே நல்ல ஒரு தீவிரமான மழையானது உள் மாவட்டங்கள்ல காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அதுல சில இடங்கள்ல நமக்கு வந்து பரவலாக நமக்கு மழை கிடைச்சிட்டு இருக்கு. 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்கள், ஈரோடு மாவட்டங்கள்ல கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பல்வேறு பகுதிகளிலும் நல்ல ஒரு பரவலாக நமக்கு மழை தீவிரம் உள் மாவட்டங்களிலும் எதிர்பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலும் விட்டு, விட்டு நமக்கு மழை தீவிரமாக இருக்கும். அனைத்து பகுதிகளுக்குமே நமக்கு மழை வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சியில இருக்கு. அதுல மலைப்பகுதிகள்ல சற்று கனமழையும், மற்ற இடங்கள்ல மிதமான மழையுமாக உறுதியாக எதிர்பார்க்கலாம். கர்நாடகாவிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கடுமையான மழை தீவிரம் காரணமாக நீர் திறப்புகளும் நிச்சயம் வந்து அதிகமாகவே இருக்கும். நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்று